இப்போ அடுத்த ஒரு சம் பாருங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க, அடுத்த உறுப்பு காண்கன்னு சொல்லிருக்காங்க. ஒரு சீரிஸ் 64, 32, 48, 120, 420. இதுக்கு தான் இந்த மாதிரி ரீசனிங் சம்ஸ்க்கு தான் நமக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்கும். இது நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுல பாருங்க, நமக்கு ஒரே க்ளூ இதுல என்னது 64, இதுல இருந்து என்ன வருது 32. அப்ப இது ரெண்டே என்ன பண்ணிருக்காங்க, வகுத்திருக்காங்க. டிவைட் பை 2 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, அப்ப இந்த 32 48 பார்த்தோன்னா இங்க டிவைட் பை 2னா இதே மாதிரி இங்க டிவிஷன்ல தான் வரணும். அப்ப இதை விட இது சின்ன நம்பரா தானே வரணும். ஆனா இதை விட பெரிய நம்பரா வருது. அப்ப இது வந்து டிவிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து முடிவு பண்ணிரும். அப்ப இந்த டிவைட் பை 2 நம்ம மல்டிப்ளிகேஷன்ல மாத்தணும்னா என்ன பண்ணிரலாம், டிவைட் பை 2 இன்டு 0.5, அதாவது அரையால நான் வந்து பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா. ஏன்னா அடுத்தடுத்த நம்பர், இந்த முதல் நம்பர் மட்டும் தான் நமக்கு கம்மியாகுது, அடுத்தடுத்த நம்பர் என்ன ஆயிட்டே இருக்குது, பெருசாயிட்டே இருக்குது. அப்ப கண்டிப்பா இது பெருக்கலா தான் இருக்கும். இது வந்து 0.5 இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்காக தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஈஸியா கொடுத்துறாங்க. டிவைட் பை 2 எல்லாத்துக்குமே தோணிடும். ஆனா அதுக்கு அடுத்து இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுவோம். அப்ப டிவிஷனை வேற மாதிரி மாத்தலாம் அப்படின்னோம்னா மல்டிபிளிகேஷன் 0.5. இங்க 32 கம்பேர் பண்றப்ப 32ல இருந்து 48 என்ன இருக்குது, 32 48க்குள்ளார வரும். அது இல்லாம இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஓகேங்களா, இந்த 48 எப்படி பிரிக்கலாம், 32 பிளஸ் 16. அப்ப இந்த 48க்குள்ளார ஒரு 32 இருக்கு. இந்த 32ல பாதி இருக்குது 16. அப்ப இது என்னது, இது 1, இது 0. அதாவது 5 அரை மடங்கு. அப்போ 1.5. அப்ப 32ஓட 1.5 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது, 48 வருது. அப்ப 48ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும், அப்படியே ஒவ்வொன்னா ஆட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இங்க 0.5 அடுத்து 1.5னா பிளஸ் 1 ஆட் ஆயிருக்கு. அப்புறம் இங்க 1.5, அதுக்கப்புறம் 2.5னா பிளஸ் 1 ஆட் ஆயிருக்கு. 2.5ல இருந்து அடுத்து 3.5. அப்ப இந்த மாதிரி 3.5 மல்டிப்ளை பண்றப்ப 420 வருது. அப்ப கண்டிப்பா 420ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும், 4.5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இது மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் போட்டு காமிக்கல. லாஸ்ட் இது மட்டும் வேணா போட்டு காமிக்கிறேன். 420 இன்ட்டு 4ன்னு வச்சுக்கோங்க. இதை இப்போ மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறோம். அதாவது 4.5ஆல மல்டிப்ளை பண்ணணும். நம்ம இப்போ வந்து 4 மட்டும் முதல்ல மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 0க்கு 0 போட்டுடலாம். 4 2s are 8, 4 4s are 16 plus 1 1780. இப்போ இதோட என்ன பண்ணணும், 0.5 மல்டிப்ளை பண்ணணும். 0.5க்கு வந்து என்ன பண்ணலாம்னா 420ல பாதி என்னவோ அதை ஆட் பண்ணனா போதும். அப்ப 420ல பாதி என்ன வரும், இதை அடிச்சு போட்டோம்னா என்ன வரும், 2 4 4 2. அப்ப 210. இது ரெண்டையும் மல்டிப்ளை, அதாவது அடிஷன் பண்ணீங்கன்னா 1890 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க டைரக்டா வந்து அதாவது 4 மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 0.5 ஆட் பண்ணி இப்படியும் போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து 4.5ஓட டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாம். அந்த மாதிரியே செஞ்சு காமிக்கிற பாருங்க. 420 4.5 45 மட்டும் போட்டுக்கலாம். லாஸ்ட்ல ஒரு சாணந்தள்ளி புள்ளி வைக்கலாம். இப்ப 0 into 5 என்னது, 0. 5 2s are 10க்கு 0 மீதி 1. 5 4s are 20 21. 0ஓட 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 0. 4 2s are 8, 4 4s are 16. அப்ப 0 0 9 8 1. ஓகேங்களா, இப்ப 4.5ங்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டு இதுக்கு மதிப்பு கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன வருது, 1890. இந்த மாதிரி நீங்க டைரக்டாவும் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லாட்டி 4ஆல மல்டிப்ளை பண்ணி இப்படியும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி ரீசனிங்ல இப்படி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஐடியா வந்து நமக்கே வந்து தோணிடும். சரிங்களா, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.